வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த புத்தகத்தில் இந்த வீடியோவில் எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கதைகளின் கதை சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதியது. ஸோ நம்ம எழுத்தாளர் பற்றியும் இந்த புத்தகத்தை பற்றியும் நிறைய டைம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம சொல்லிட்டோம். இது ஒரு 12 கட்டுரைகள் நிறைந்த ஒரு புத்தகம். விகடன் பிரசுரம் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இதில் முழுக்க முழுக்க வரலாறுகள் நிறைந்த ஒரு புத்தகம். வளரி அப்படின்ற ஒரு ஆயுதம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், அதை வச்சு பிரிட்டிஷ்காரங்க எந்த அளவுக்கு பயந்தாங்க, அந்த போர் நடக்கிறப்ப ஆயுத தடை சட்டம் போட்டு அதை எந்த அளவுக்கு நம்மள்ட்ட பிடுங்கி வச்சாங்க வரலாறுல இருந்து ஆரம்பிச்சு இரண்டாம் சரபோஜி மன்னர் எப்படி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து காசி ராமேஸ்வரத்துக்கு ஒரு பாவத்தை கழிக்கிறதுக்காக 3000 பேரை கூட்டிட்டு போனாரு. 1.5 வருஷம் 2 வருஷம் பயணம் பண்ணிட்டு அந்த ஒரு 3000 பேரை பல்லக்குல எல்லாத்துலயும் சேர்ந்து கூட்டிட்டு போய் எப்படி மறுபடியும் வந்தாங்க, அதுக்கு எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை பேர் போனாங்க, அதுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க, அந்த போனவங்களுக்குலாம் என்னென்ன சட்டம் பிறப்பிச்சுட்டு போனாரு அவர் போறப்ப அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு வரலாறா ஒரு பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இப்போ பார்க்க போறதே நல்லதங்காலும் பின்னி குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை மட்டும் ஈஸியாக சொல்லிடுறேன். நல்லதங்கால் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. நல்லதங்கால் அப்படின்ற ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 7 குழந்தைகள். பின்னிக்கும் நல்லதங்காலுக்கும் சம்மந்தப்படுத்துறாங்க. இப்போ நல்லதங்கால் கதை நம்ம படித்த வரையும் என்னன்னா, 7 குழந்தைகளோட அவங்களுக்கு ஒரு 7 குழந்தைகள் இருக்கு. அவங்க ஒரு கஷ்டத்தினால அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கணவன் அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணல. அதனால அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. ஆனால் அண்ணனோட மனைவிக்கு இவங்க அது பிடிக்கவே இல்லை. அதனால ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க. அதனால 7 பிள்ளைங்களை வச்சு சமாளிக்க முடியலன்னு சொல்லி ஒரு கிணத்துல 7 பிள்ளைங்களையுமே போட்டு இவங்களுமே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்பவும் அந்த ஊர்ல நல்லதங்கால சாமியாக்கி கும்பிடுறாங்க. அந்த கிணறுமே இருக்குன்ற ஒரு வரலாறு இருக்கு. பட் இப்போ இந்த புத்தகத்தை படிக்கும்போது என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, அவங்க கிணத்துல குதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்த பச்சை கலர் சேலையை கிணத்துக்கு மேலே வச்சுட்டு தான் குதிச்சாங்க. அப்பதான் அவங்க அதில் குதிச்சிருக்காங்கன்னு தெரியும்னு. இப்போவுமே சில பேர், நிறைய பேர் அந்த ஊர்ல நல்லதங்கால அவங்கள சாமியா கும்பிடுறதும், தன்னோட அண்ணன்க தன்னோட தங்கச்சிக்கு அந்த பச்சை கலர் புடவை எடுத்து கொடுக்கறது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பச்சை புடவை அப்படின்றத இந்த ஒரு வரலாறு புத்தகம் பார்க்கும்போது தான் தெரியுது. பட் இந்த நல்லதங்கால் கதைக்கும் பின்னிக்கும் இங்கே ஒரு சம்மந்தப்படுத்துறாங்க. நீங்க நல்லதங்கால் கதையை எப்பவுமே ஒரு கொடுமைப்படுத்துறதா மட்டும் நினைக்கக்கூடாது. அண்ணனோட ஒய்ஃப் கொடுமைப்படுத்தினாங்க. அதனால அவங்க 7 பிள்ளைங்களையும் கிணத்துல போட்டு அவங்களே இறந்து போயிட்டாங்க. இப்போ சாமியா கும்பிடுறாங்க. இது நம்ம கொடுமைப்படுத்தின அண்ணனோட ஒய்ஃப் கொடுமைப்படுத்தினாங்க, அதனால கீழே வந்துட்டாங்க அப்படின்ற வரலாறு மட்டும் நம்ம நினைச்சக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் அவரோட மனைவி மேல கோவப்பட்டு அவங்களோட மூக்கு அறுத்ததாகவும் ஒரு வரலாறுமே இருக்கு. அண்ணனோட தியாகத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இங்கே சு. வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வரலாறு இன்னும் ரொம்ப கவனமா படிக்கணும். இந்த வரலாறு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நல்லதங்காலோட அண்ணன் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்காம ஃபர்ஸ்ட் நல்லதங்கால் எதுக்கு தான் அண்ணன் வீட்டை தேடி வராங்க, ஏன் அவர் கணவர் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்றத ரொம்ப அந்த வரலாறு உள்ள நோக்கணும்னா என்ன தெரியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. சாப்பாடுக்கே வழி இல்லாத பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த பஞ்சத்தினால தான் அவங்க இந்த பக்கம் வந்திருக்காங்க. இவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப நான் எப்படி உன்னையும் 7 பிள்ளைங்களுமே என்னால் சமாளிக்க முடியும்னு சொல்லி இவங்க கோவப்பட்டிருக்காங்க அப்படின்றனால நீங்கள் அண்ணனோட தியாகம், அவங்களோட கொடுமை அதை மட்டும் நிறுத்திடாமல் அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு பார்த்தா பஞ்சம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப காரணம். சாப்பாடுக்கே வழி இல்லாமல் மக்களை மங்களே அடித்து தின்னுக்கிட்டு இருக்கிறத கொடுக்காம நிறைய பேர் செத்த பஞ்சம்லாம் நடந்திருக்கு. அந்த டயத்தில் அந்த பஞ்சம் தான் முக்கியமான காரணம். அதுக்கு முக்கியமானவங்க அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல நீர்வளத்துறை, நீரை அந்த நீர்வளத்தில் பெருசாக கண்டுக்காம அந்த நீர்வளத்தில் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக அவங்க விட்டுட்டாங்க. அதை விட்டுனால தான் தண்ணி பஞ்சம் நிறைய ஏற்படுத்துச்சு. இன்னொன்று அந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பயிர்களை மட்டும் தான் பயிரிட சொன்னாங்க. விவசாயிகளை ரொம்ப கட்டுப்படுத்தினாங்க. நீங்கள் அந்த நெல் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதெல்லாம் தானியங்கள்லாம் பண்ணாமல் வெறும் பருத்தி, அவங்க ட்ரெஸ் தயாரிக்கிறதுக்கான என்னென்ன அந்த தானியங்களோ அதை மட்டும் பயிரிட சொல்லி, அந்த கோதுமை இல்லைன்னா அவங்க முக்கியமாக சாப்பிட்ற பொருள், அவங்க ட்ரெஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள், அந்த மாதிரி உள்ளதை மட்டுமே அவங்கள பயிரிட சொல்லியிருக்காங்க. அதை பயிரிட சொல்லி அதை அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இங்கிலாந்துக்கு. ஸோ இதுதான் அதனால நெல் பயிர்கள்லாம் வெளியிடாமல் விவசாயிகள் ரொம்ப ரொம்ப பஞ்சத்துக்கு அடிமையானாங்க. வேற வழியே இல்லாமல் நிறைய பேர் செத்தாங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் பேர் இங்கே சிலோனுக்கும் எல்லாத்துக்குமே நாடு கடத்திட்டு போனாங்க. பிணை கைதிகளாக போனாங்க. சில பேர் ரொம்ப ரொம்ப அடிமைகளாக போனாங்க. ஸோ இந்த பஞ்சம் தான் காரணம். அதுதான் நல்லதங்கால் இந்த இறந்ததுக்கு பஞ்சமும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் பெண்ணிக்கு ஏன் சம்மந்தப்படுத்துறாங்கன்னா, இந்த பஞ்சத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்காக, அந்த அணைலாம் கட்டுறதுக்காக ஒரு பொறியாளரை போட்டாங்க. அவர் தான் பெண்ணிக்கு. ஸோ அவர் அந்த முல்லை பெரியார் அணையை கட்டி தென் மாவட்டங்களில் இருந்த பஞ்சம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த நீர்வரத்து எல்லாமே அதிகமாச்சுன்னு சொல்லி நல்லதங்கால் கதைக்கு இந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றத தான் இந்த ஒரு பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் நல்லதங்கால் கதையை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஒரு பெண் தன்னோட கணவன் வீட்டில் பிரச்சனை அப்படின்றனால தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பெரிய சப்போர்ட் கிடைக்காம தன்னோட 7 பிள்ளைங்களையுமே
ரொம்ப பார்க்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வழி இல்லாமல் 7 பிள்ளைங்களுமே வந்து கிணத்துல போட்டு சாவடிச்சுட்டு அவங்களுமே இறந்து போகிறாங்க. இப்போ அவங்கள வந்து சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இது. அதை வந்து பென்னி குயிக்கோட இங்கே இணைக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து கொஞ்சம் படித்து காமிச்சு அந்த பஞ்சம் வந்து எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இங்கே உள்ளதை. இன்னொன்று என்னென்னா வந்து இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லை. பட் அந்த டயத்தில் ஒரு நூற்றாண்டு 100 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட வந்து 17 பஞ்சம் வந்திருக்கு. ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு பஞ்சம் வந்திருக்கு. அதெல்லாம் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கவும் இல்லை, பார்க்கவும் கூடாது அப்படின்றது தான் வந்து எல்லா மக்களோட விருப்பமாக இப்போதைக்கு இருக்குது. நல்ல வேளை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப லக்ஸரியாக தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாலாம் ரொம்ப 2000 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. 1800 காலகட்டங்களில் தான் வந்து இந்த வரலாறுலாம் நடந்தது. அதை வந்து நான் சின்ன சின்ன விஷயமா சொல்கிறேன். அப்போதைக்கு உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம எவ்வளோ நல்லா இருக்கோம், எவ்வளோ நம்ம எல்லாமே அடிப்படை வசதி வந்து எவ்வளவோ கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. நல்லதங்காலும் பென்னி குயிக்கும். நல்லதங்காலின் கதையை எழுதத் தொடங்கினால் அதன் கடைசி அத்தியாயம் பென்னி குயிக்கில் முடியும். பென்னி குயிக்கை பற்றி எழுதத் தொடங்கினால் அதன் முதல் அத்தியாயத்தில் நல்லதங்கால் இடம்பெறுவாள். மெட்ராஸ் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்த ஒரு ஆங்கில பொறியாளனுக்கும் தனது 7 குழந்தைகளையும் கிணற்றில் வீசி எரிந்துவிட்டு தானும் விழுந்து செத்த நல்லதங்காலுக்கும் என்ன சம்பந்தம்? திகைப்பூட்டும் எல்லைகளை மிக எளிதாக முடிச்சிட்டு இணைக்கும் ஆற்றல் வரலாற்றுக்கு உண்டு. இந்த கதை தண்ணீரை பற்றியதா, கண்ணீரை பற்றியதா, அராஜகமான சுரண்டலை பற்றியதா, அன்புமயமான கருணையை பற்றியதா, வாழ்வை பற்றியதா, சாவை பற்றியதா என்பதையெல்லாம் எளிதில் முடிவு செய்துவிட முடியாது. ஆனால் வரலாற்றின் பக்கங்களுக்குள் பொதிந்து கிடக்கும் உண்மையை அறிய முயன்றால் முடிவு செய்வதில் தடுமாற்றம் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வரலாறு வந்து படித்து பட்டால் வந்து ரொம்ப தடுமாற மாட்டீங்க. அது அந்த பஞ்சத்தினால தான் வந்து எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுன்றதை ரொம்ப நமக்கு கிளியராக தெரியும். அதுவும் முக்கியமாக அந்த பிரிட்டிஷ்காரங்களால் தான் எல்லாமே இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது வந்து நம்மளாவே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பென்னி குயிக் முல்லை பெரியார் அணையை வந்து ரொம்ப 2 கட்டினார். அவரோட சொத்தெல்லாம் வந்து விற்று கட்டினார். இன்னுமே வந்து தென் மாவட்டங்களில் தேனி அந்த மாதிரி பகுதியில் வந்து அவரோட சிலையும் அவரோட சில கல்வெட்டில் வந்து அவரோட பேருமே இருக்குது. இன்னுமே அவரோட சந்ததியினர் வந்து அந்த நாட்டிலேருந்து இங்கே வந்துட்டு போனாங்க. இங்கே மக்கள் வந்து நிறைய வரவேற்பு கொடுத்தாங்கன்றதுமே வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட நியூஸாக பார்த்தோம். ஸோ அதையுமே அந்த ஒரு வரலாறையுமே இதில் வந்து இணைச்சு சொல்கிறாங்க. வரலாற்றில் அதுவரை ஏற்பட்டிராத எண்ணற்ற பஞ்சங்களை 19ஆம் நூற்றாண்டில் இந்த நாடு சந்தித்தது. நினைத்து பார்த்தாலே ஈரக்குலை நடுங்கும் என்பார்களே, அப்படி ஒரு புள்ளி விவரம் இது. ஒரே நூற்றாண்டில் 27 பஞ்சங்கள், 4 ஆண்டுகளுக்கு ஒரு பஞ்சம் என நூற்றாண்டு முழுவதும் பஞ்சம் வரிசை கட்டி வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 100 வருஷத்தை எடுத்துக்கிட்டு போது அதில் வந்து கிட்டத்தட்ட 27 பஞ்சம் வந்திருக்கு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு பஞ்சம் வந்திருக்கு. பஞ்சம்னா வந்து சாப்பாடு இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, மக்களே வந்து அடிச்சுப்பாங்க, மக்கள் இருக்கிறத வந்து சுரண்டி பிடிங்கி திம்பாங்க, இல்லைனா நாடு போய் அங்கேயே போய் அடிமைகளாக வந்து வாழ்வாங்க, சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் வந்து பஞ்சம் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு பஞ்சம். ஸோ இந்த பஞ்சத்தை பற்றி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு 4 வருஷத்துக்குமே ஒரு பஞ்சம் வருது. ஒரு பஞ்சத்துலேயுமே வந்து இத்தனை மக்கள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஒரு டயத்தில் வந்து பஞ்சம் அந்த 27 பஞ்சத்தில் சில பஞ்சம்லாம் வந்து ரொம்ப உக்கிரமாக போயிடுச்சான். ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் மக்கள். அப்போ என்ன சொல்லிட்டாங்களா, இறந்தவர்களோட நம்பர்ஸ் சொல்லாமல் மொத்த மக்கள் தொகையில் வந்து 20% வந்து இறந்து போயிட்டாங்க, 30% இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சதவீதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த அளவுக்கு வந்து பஞ்சம் தலைவிரிச்சு ஆடி இருக்கு நம்ம இந்தியாவில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. கார்ல் மார்க்ஸ் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி என்ற கட்டுரையில் குறிப்பிடுவது போன்று அனாதி காலம் தொட்டு ஆசியாவின் அரசாங்கங்களில் 3 துறைகள் இருந்தன. 1 உள்நாட்டை கொள்ளையடிக்கும் நிதித்துறை, 2 வெளிநாட்டை கொள்ளையடிக்கும் போர்த்துறை. இரண்டையும் ஆக்கிரமிப்பாளர்களான பிரிட்டிஷாரர் அப்படியே நடைமுறைப்படுத்தினர். ஆனால் 3வது துறையான நீர்ப்பாசன நிர்வாகத்தை மேற்கொள்ளும் பொது மராமத்து துறையை பிரிட்டிஷார் முழுமுற்றுமாக கைவிட்டனர். அதன் விளைவு விவசாய உற்பத்தி கடும் வீழ்ச்சியை சந்தித்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த 3வது துறையான நீர்ப்பாசன நிர்வாகத்தை வந்து மொத்தமாக அப்படியே கைவிட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷத்துக்கான நீர்ப்பாசனத்தை வந்து அப்படியே கைவிட்டுட்டாங்க. அது ரொம்ப தேங்கி போயிடுச்சு. அந்த ஒரு திட்டமே வந்து செயல்படுத்தவே இல்லை. அதனால தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதுவுமே விளைவிக்க முடியல, விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணியிலையுமே வந்து இவங்களுக்கு தேவையான பயிர்களை வந்து விளைவிச்சு ஏற்றுமதி பண்ணாங்க. அதுவுமே வந்து பெரிய ஒரு அந்த பஞ்சத்துக்கு காரணம் அப்படின்றாங்க. இந்த நீர் வளத்தை பற்றி புராணங்கள்லேயே வந்து நிறைய பாடல்களை சொல்லியிருக்காங்க. யார் வந்து ஒரு நீர் வந்து கொடுக்குறாங்களோ, யார் வந்து கிணத்தை வெட்டி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து இந்த நீர் வந்து ரொம்ப முக்கியன்றது வந்து ஏகப்பட்ட புராணங்கள்லையுமே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. குளம் வெட்டி கலுங்கு அமைப்பித்தல், மரம் நடுதல், சாலை அமைத்தல், உழுவையல் ஆக்குதல், கிணறு தோண்டுதல் ஆகிய 5 பணிகளை செய்பவன் சொர்க்கத்துக்கு போவான் என்கிறது புராணங்கள். தேவைகளிலிருந்தே தர்மங்களும் நியதிகளும் நிலை பெறுகின்றன. தனிமனித தேவையும் அரசின் தேவையும் இணையும் போது அது அந்த நியதிகள் காலகாலத்துக்கான நியதிகளாக நிலை கொள்கின்றன. பிரிட்டிஷார் இந்த நிலப்பரப்பை கைப்பற்றிய பின்னர் இந்த பணிகள் முழுமுற்றாக ஒழிக்கப்பட்டன. வேளாண்மைக்கான ஆதார பணிகள்
சுமார் 100 ஆண்டுகள் தேங்கி போய் நின்றன. இன்னொரு பக்கம் இங்குள்ள விவசாயிகள் உணவு தானியங்களை பயிரிடுவதற்கு பதிலாக இங்கிலாந்து நெசவாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களான பருத்தி மற்றும் அவுரிகளை பயிரிட செய்ய சொல்லி அதன் சாகுபடியை பன்மடங்கு அதிகப்படுத்தினர். இதே காலத்தில் இங்கு உற்பத்தியான உணவு தானியங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதும் பல மடங்கு அதிகரித்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அவுரிகளையும் பருத்தியையுமே வந்து பயிரிட பண்ணாங்க. அதுவுமே வந்து காரணம் பஞ்சத்துக்கு அப்படின்றாங்க. 27 முறை பஞ்சம் ஏற்பட்ட 19ஆம் நூற்றாண்டின் இறுதி 50 ஆண்டுகளில் தான் 1850 முதல் 1900 வரை உணவு தானிய ஏற்றுமதியை 14 மடங்கு அதிகரித்தது காலனி அரசுன்னு சொல்லிட்டு பஞ்சம் வரப்போ வந்து அவங்களோட ஏற்றுமதி வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. என்னதான் பஞ்சம் இங்கே நடந்துகிட்டு இருந்தாலுமே வந்து அவங்க வந்து ஏற்றுமதியை குறைச்சிக்கவே இல்லை. அவங்களுக்கு தேவையான நெசவாலைகளுக்கு தேவையான பருத்தியையும் அவுரி செடியுமே வந்து இங்கேருந்து விலை வச்சு அங்கே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றாங்க. அதன் விளைவாக வந்து பட்டினி சாவு வந்து பெரிய அளவில் நடந்துச்சான். அந்த பட்டினி சாவை வந்து எவ்வளோன்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. அதாவது ஒரு 25 வருஷத்துக்கும் எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் அதையுமே ஸ்க்ரீன்ஷாட்டாகவே எடுத்து போடுறேன். 1800 1825 வரையும் 10 லட்சம் பேர். அப்புறம் அடுத்த 1800 1825 அந்த 25 வருஷத்தில் வந்து 10 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க பட்டினி சாவுகள். 26 50 வரையும் 4 லட்சம் பேர். அடுத்து 1851 75 வரையும் 50 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. 1876 1900 ஆண்டு வந்து 1,50,000 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து பட்டினி சாவு வந்து நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமாக இறந்து போனவங்க யாருன்னா வந்து இந்த 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க தானே. அது வந்து தாது பஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா 1876 77 இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போனாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய பஞ்சத்தில் வந்து இறந்து போனவங்களோட வரலாறுன்றாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்தியா விட்டு நிறைய தீவுகளுக்கும் நிறைய நாட்டுகளுக்கும் வந்து அடிமைகளாகவே போயிட்டாங்க. வேற வழியே எல்லாம் பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்றாங்க. அதுதான் வந்து தாது பஞ்சம் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கொடுமையான பஞ்சம் வந்து அந்த நூற்றாண்டுகள்லாம் வந்துச்சு. அதுக்கும் காரணம் வந்து பிரிட்டிஷ் அப்படின்றாங்க. 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட இந்த பஞ்சங்களில் மகா கோரமானது தமிழ் ஆண்டான தாது வருடத்தில் ஏற்பட்ட பஞ்சம் 1876 முதல் 1877. இந்த ஆண்டில் நிகழ்ந்த பேரழிவுகள் இந்த மண் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் இன்று வரை பார்த்திராதவை. பொதுவாக தென்னிந்தியா முழுவதும் இந்த பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டாலும் அதன் கோர தாண்டவத்தால் முழுமுற்றாக உருக்குலைந்தது தென் தமிழகம். பஞ்சம் ஏற்படுத்திய இந்த கொடூர வாழ்வியல் நெருக்கடியில் இருந்து தப்பி பிழைக்க வழியேற்று மனிதர்கள் தவித்த போது காலனி அரசு குடியேற்ற அவசர சட்டம் கொண்டுவது. அதன்படி எண்ணிலடங்கா மக்கள் கூட்டம் பிரிட்டனின் காலனி நாடுகளுக்கு கூலிகளாக இடம்பெயர்ந்தது. தாது பஞ்சம் ஏற்பட்ட 1874 ஆண்டு மட்டும் தனுஷ்கோடியிலிருந்து சிலோனுக்கு சென்றவர்கள் 1,84,919 பேர். பிரிட்டிஷாரின் அவசர சட்டம் அவர்களின் காலனி நாடுகளான டெமோரா, ஜமைக்கா, மொரீஷியஸ், பிஜித் தீவுகள், லிவார்ட் தீவுகள், விண்டர்வார்ட் தீவுகள் உள்ளிட்ட இடங்களுக்கு மக்களை கணக்கிட முடியாத எண்ணிக்கையில் கொத்தடிமைகளாக கொண்டு போய் சேர்த்ததுன்னு சொல்லிட்டு இந்த 1874 ஆண்டு வந்து அவங்க வந்து குடியேற்ற அவசர சட்டம் வந்து ஏற்றிருக்காங்க. அதனால வந்து நிறைய மக்கள் இங்கேருந்து இவ்வளோ நாடுகளுக்கு வந்து பொழைச்சா போதுன்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. எந்த வழியிலாவது உயிர் பிழைத்து வாழ்ந்து விட மாட்டோமா என்ற தவிப்பில் பல லட்சம் மக்கள் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொண்டனர். உலகம் முழுவதும் நடந்ததை போலத்தான் இங்கும் பஞ்சத்தின் எண்ணிக்கை குற்றத்தின் எண்ணிக்கையைப் போல பல மடங்கு உயர்த்தியது. பட்டினியால் சாவதற்கு முன் பொது நியதி, சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை உடைத்துக்கொண்டு வாழ முயற்சி செய்யும் கடைசி வாய்ப்பையும் மக்கள் கூட்டம் முடிந்தவரை பயன்படுத்தியுள்ளது. வேட்டையாடி உயிர் பிழைக்கும் மிருகத்தின் மனநிலைக்கு ஒவ்வொரு மனிதனும் தள்ளப்பட்டான். பொதுவெளி கொடுங்காடாக மாறியதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மனுஷனை அடித்து பிடுங்குற அளவுக்கு ரொம்ப ஆளாகிட்டாங்க. அந்த கட்டத்தில் வந்து ரொம்ப மக்கள் வந்து போராட்டினாங்க சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பஞ்ச கமிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இவர் அந்த பென்னிக்விக் வந்து வராரு. அவர் வந்து அந்த நீர் வேளாண்மை அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறாரு. அதில் பொருளாளராக வந்து இருக்கார் அப்படின்றாங்க. பஞ்சங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கப்போ தான் வந்து அந்த பஞ்ச கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்பாடு பண்ணி அப்போ தான் வந்து பென்னிக்விக் வந்து வராங்க. அவர் வந்து இந்த அணைக்கட்டுகளுக்கெல்லாம் அந்த நீர் வளத்துக்கெல்லாம் வந்து பொறியாளராக வராரு. அவர் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்னுமே வந்து பென்னிக்விக் வந்து ரொம்ப ரொம்ப மக்கள் வந்து அவரோட பேரையுமே வந்து அந்த தென் மாவட்டங்களில் வைக்கிறாங்க. அவரோட சிலைகளுக்கு வந்து மாலை போடுறாங்க. அவரோட சந்ததியினர் வந்து இன்னுமே இந்தியாவுக்கு வந்தாலும் அந்த சிலையை வந்து பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப வரவேற்பு அளிக்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த முல்லை பெரியார்னால தான் தென் மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து இன்னுமே வந்து தண்ணி பிரச்சனைலாம் வந்து நிறைய இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சம் பிரச்சனை தான் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து வராங்க. அந்த ஒரு வரலாறையுமே இங்கே சொல்கிறாங்க. அதை நான் படித்தே வந்து காமிச்சிடுறேன். அப்போ தான் சில இது மிஸ் ஆகாது. இந்த கொடூரமான பஞ்சத்தால் ஏற்பட்ட பெரும் இழப்புக்கு பின் நாடாளுமன்றம் பஞ்ச கமிஷன் ஒன்றை அமைத்தது. அந்த கமிஷனின் பொறுப்புகள் பற்றி முன்னுரையில் கூறுகிறது என்னவென்றால், மக்களை துன்புறுத்தாது அரசுக்கு கணிசமாக லாபம் தரும் வகையில் பாசன பணிகளை உருவாக்கவும் நிர்வகிக்கவுமான சிறந்த வழிமுறையை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். அந்த பஞ்ச கமிஷன் முக்கியமான சில நீர்ப்பாசன திட்டங்களுக்கு பரிந்துரைத்தது.
துங்கபத்ரா நீரை சேமித்து புல்லாரியில் வறட்சி பகுதிக்கு பயன்படுத்தும் திட்டம், சேலத்தில் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், மதுரையில் பெரியாறு நீர்த்தேக்கம், கஞ்சத்தில் ருஷிகுலியா, நெல்லூரில் சங்கம் ஆகிய திட்டங்களை முடிக்க வேண்டும். கர்னூல் கடப்பா வாய்க்கால் திட்டத்தை மதராஸ் இரிகேஷன் கம்பெனியிடமிருந்து அரசுக்கு மாற்ற வேண்டும் என்று கூறுகிறது. அது தந்த அறிக்கையின் அடிப்படையில் தென் மாவட்டங்களின் மீட்சிக்கான திட்டமாக பெரியார் அணை திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் முழுவீச்சில் நடந்தன. இந்த திட்டத்துக்கான தலைமை பொறியாளராக ஜான் பென்னிக்விக் நியமிக்கப்பட்டார். இது இப்படி இருக்க தாது வருடத்தின் உச்சத்தில் ஒரு பெண் நிகழ்த்திய கொலை சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கியது. அவள் பெயர் நல்லதங்கால்னு சொல்லிட்டு அந்த நல்லதங்கால் கதையை இங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்சத்தில் இருக்கப்போ தான் வந்து நல்லதங்கால் அவங்க வந்து வறுமை காரணமாக அவங்க சாப்பாடு கணவன் போட முடியல, அதுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி அண்ணன் வீட்டுக்கு போகிறாரு. அண்ணனோட ஒய்ஃபுக்கு அது பிடிக்காம அவங்களோட குடும்பம் தாங்க முடியாமல் அவங்க வந்து பிள்ளைங்களையும் வந்து கிணத்துல போட்டு அவங்களே இறந்துடுறாங்க. ஸோ இது வந்து அண்ணனோட பொண்டாட்டி குடும்பம் மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. இதுக்கு பின்னாடி பஞ்சமும் இருக்குது, அதுக்கு பின்னாடி இந்த பிரிட்டிஷ் வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வரலாறையுமே வந்து இதில் நினைக்கிறாங்க. அதுதான் வந்து அந்த தாது பஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டில் அந்த தாது பஞ்சம் அப்படின்றதுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த நல்லதங்கால் அவங்களையுமே சொல்லி சில விஷயங்களை வரலாறாக சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. இந்த வரலாறை வந்து முடிக்கிறாங்க. ஸோ அதையுமே நான் படித்து இந்த வரலாறை முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா வந்து நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ரொம்ப ரொம்ப வரலாறுகள் நிறைந்த புத்தகம். என்னால் வந்து ஃபுல்லாக சொல்ல முடியல, சில விஷயத்தை மட்டும் நான் படித்து சொல்கிறேன். பட் முழுக்க முழுக்க வரலாறு நிறையா இருக்குது. அந்த பஞ்சத்தை பற்றி இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்குது. நீங்கள் படிக்க வாசிப்பு பழக்கம் இன்னும் உங்களை நல்லா நிறைய தெரிஞ்சுக்க வச்சும். இதில் வந்து இந்த மாதிரி வந்து வரைபடங்கள்லாம் வந்து வரைஞ்சிருப்பாங்க. நான் எல்லா வீடியோவுமே சொல்கிறது அதுதான். வரைபடங்கள்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் உள்ள வரைபடங்கள்லாம் பார்க்கும்போதே வந்து நிறைய விஷயத்தை வந்து வரைபடங்கள் மூலயமா வந்து நமக்கு சொல்ல வைப்பாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து வரைபடங்கள் வந்து வரைஞ்சிருப்பாங்க. பஞ்சகாலம் முடிந்து வாழ்வு மீண்ட பிறகும் அந்த குற்ற உணர்விலிருந்து மீள வழியில்லாத மக்கள் கூட்டம் நல்லதங்காலை தெய்வமாக்கியது. மழைக்கான தெய்வம், வெயிலுக்கான தெய்வம், கண்மாய் தெய்வங்கள், நீர்நிலை தெய்வங்கள் தான் அதுவரை தமிழகத்தில் இருந்தன. ஆனால் முதல் முறையாக பஞ்சத்துக்கான தெய்வம் ஒன்று தோன்றியது. நல்லதங்கால் பஞ்சத்தின் தெய்வமானால் அதன் பிறகு நல்லதங்காலை பற்றி விதவிதமான கதைகள் முளைத்தன. நாட்டார் மரபில் நல்லதங்காலின் கதை பாடல்கள் காற்றெங்கும் பரவின. அவளது கண்ணீர் உறைந்து விடாமல் கதைகளின் வழியே நூற்றாண்டுகளை கடந்து கசிந்து கொண்டே இருக்கிறது. சென்னையில் உள்ள ஆவண காப்பகத்தில் தாது வருடத்து பஞ்சம் பற்றி பல ஆயிரம் பக்க தரவுகள் இருக்கின்றன. ஆனால் இத்தனை ஆயிரம் பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள பஞ்சத்தின் கொடூரத்தை அதைவிட உக்கிரமாக ஒரே கதையின் வழியாக மக்கள் தங்களின் வாழ்வுக்குள் பதிவு செய்து வைத்து கொண்டனர். அதனை தலைமுறை தலைமுறையாக கடத்தியபடியே இருக்கின்றனர் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பஞ்சம், இவ்வளோ பெரிய வரலாறு, இவ்வளோ மக்களோட பட்டினி சாவு, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கதையில் வந்து மக்கள் வந்து சுருக்கி வாழ்வோட இணைச்சி வச்சிருக்காங்க அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னர் இது நல்லதங்கால் வருஷம், தாது வருஷம். எனவே இந்த ஆண்டில் அண்ணன்கள் எல்லாம் தங்கைகளுக்கு பச்சை நிற சேலை எடுத்து தர வேண்டும் என்ற செய்தி எங்கும் பரவியது நினைவிருக்கும் சொல்லிட்டு. ஏன்னா அந்த பச்சை கலர் சேலையை தான் வந்து அந்த கிணத்துக்கு அருகில் வச்சுட்டு அவங்களோட 7 குழந்தைங்களோட இறந்து போனாங்க. அதனால் வந்து அதையுமே வந்து இதில் சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பச்சையத்துக்கான ஏக்கமும் தேவையும் மாறப்போவதே இல்லை. இந்த கதை மனித தேவையிலிருந்து உருவாக்கப்பட்ட இயற்கையின் தேவதையை பற்றிய கதை. ஒரு சமூகம் தனது வரலாற்று நினைவுகளில் இருந்தே குறியீடுகளை உருவாக்கி கொள்கிறது. இன்றளவும் பென்னிக்விக் நினைக்கப்படுவதும் போற்றப்படுவதும் ஒருவித நன்றி உணர்வின் குறியீடுதான். ஆனால் காலனிய சுரண்டல் அரசியலை கழித்துவிட்டு வெறும் வள்ளல் தன்மையோடு அவரது பிம்பத்தை கட்டமைப்பது இந்த வரலாற்று செய்யும் துரோகமாகும். அதே நேரத்தில் குற்ற உணர்வில் இருந்து மேலெழுந்த நல்லதங்காலின் கதையை மதினியின் கொடூரத்தையும் அண்ணனின் அன்பையும் போற்றும் உறவுசார் கதையாக மாற்றுவது வரலாற்று அறியாமைன்னு சொல்லிட்டு, அது மதினியோட கொடுமையில தான் வந்து அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அதுக்கு பின்னாடி இந்த பஞ்சமும் ஒரு காரணம், பிரிட்டிஷ் அரசு ஒரு காரணம், அவங்களோட அரசாங்க அந்த சரியான கட்டமைப்பு இல்லாததும் காரணம், அந்த நீர் வளத்தை வந்து பார்த்துக்காம விட்டாது அதை விட்டதுமே வந்து ஒரு காரணம் அப்படின்றதையும் சொல்றாங்க. இனற்றுமேட்டில் நல்லதங்கால் வைத்து விட்டு போன பச்சை நிற புடவை என்பது குறியீடு. பஞ்சத்திலிருந்தும் சுரண்டலில் இருந்தும் மனித சமூகம் மீள விளையும் போராட்டத்தின் அடையாளம். இயற்கையையும் சூழலையும் பேண வேண்டிய தாய்மையின் குறியீடு அதுன்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் புடவை வந்து சொல்றாங்க. இங்க நல்லதங்கால் கதையும் அதுக்கு பின்னாடி உள்ள பஞ்சத்தையும், அந்த தாது பஞ்சம் அப்படின்றது ஒரு வருஷத்துல வந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பேர் இறந்தாங்க, எவ்வளோ பேர் வந்து இங்கேருந்து வேறு நாட்டுக்கு வந்து போனாங்க, வெறும் வந்து வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களே வந்து அடிச்சுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே எப்படி பிடுங்கினாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதையும் அதை வந்து நல்லதங்கால் அந்த பெண்ணிக்கு அவங்களோட வரலாறையும் வந்து இணைத்து இந்த ஒரு பகுதியில் வந்து நம்ம பார்த்தோம். நிறைய இதை வந்து நான் சில இதை வந்து சொல்லாமல் இருந்திருப்பேன்.
நீங்கள் வாசித்து பார்த்தா இன்னும் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இதை வந்து அடுத்தவங்கள்ட்ட நம்ம இந்த நல்லதங்கள் கதையை வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் போதே வந்து அவங்களுக்குமே அந்த வறுமையும் பஞ்சமும் தன்னோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்து ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு நன்றி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வரலாறுகள் நிறைந்த இந்த புத்தகம் இது. நீங்களுமே வாங்கி படிங்க. கதைகளின் கதை சோ வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி பின்னாடி ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, கதைகளுக்கு பின்னால் இருக்கும் வரலாற்று குறிப்புகளையும் வரலாற்றுக்குள் செரிமானமாகி கிடக்கும் கதைகளையும் பற்றிய கட்டுரைகள் இவை. வரலாறு, சமூகவியல், மானிடவியல் கோணத்தில் கண்களை அகலச் செய்யும் ஆச்சரிய தகவல்கள் நிரம்பிய 12 கட்டுரைகள் இடம்பெற்ற நூல் இதுன்னு சொல்லிட்டு முழுக்க வரலாற்று நிகழ்வுகள் அடங்கிய நூல். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த பகுதியில் பார்க்க வந்தோம். அடுத்த பகுதியில் வந்து அடுப்பங்கரை ஆவணம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பகுதி ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி.